உங்க போன்ல நீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி டெலீட் பண்ண போட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு அப்ளிகேஷனை வச்சு ஈஸியா ரிட்ரைவ் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க 5 அப்ளிகேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நான் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஆப்போட நேம் வந்து மார்க். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஃபோனில் நம்ம எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டெலிட் பண்ணி விட்டுரும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபோனில் தேவையில்லாமல் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கிறது வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோன்னே ஒரு டைமிங் வந்து கேட்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எவ்வளோ நேரத்தில் டெலிட் பண்ணுமோ அந்த டைம் மட்டும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட் பண்ண அந்த டைமில் வந்து டெலிட் ஆகிடும். நம்ம ஒரு படம் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வெப்சைட்குள்ளே போயிட்டு அந்த படத்தை வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்போம். அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாம நிறைய ஆட்ஸ் வந்து வரும். இது ஒரு மாதிரி கடுப்பாகும். பட் ஆனா இதுக்கு மேல அந்த பிரச்சனை கிடையாது. ட்ராய்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இது வந்து ஒரு டோரண்ட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமா நமக்கு பிடிச்ச படமா இருக்கட்டும், இல்ல வீடியோஸா இருக்கட்டும், இல்ல ஒரு டாக்குமெண்டா இருக்கட்டும், ரொம்ப ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் ஐகான் இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு என்ன டவுன்லோட் பண்ணணும், படம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதனோட நேம் கொடுத்துட்டு அது என்ன ஃபார்மட், வீடியோ ஃபார்மட்டா, ஆடியோ ஃபார்மட்டா அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வெப் சர்ச்லயுமே அந்த மாதிரியான விஷயங்கள் எங்க இருக்கோ அதை வந்து உங்களுக்கு காட்டும். பக்கத்துலயே வந்து டவுன்லோட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுலயே அந்த மூவி வந்து டவுன்லோட் ஆயிடும். நம்ம மூணாவதா பார்க்க போற அப்ளிகேஷன் டைல் ஷார்ட்கட். இந்த அப்ளிகேஷன் மூலமா நம்ம நோட்டிபிகேஷன் பார் இருக்கு இல்லையா, அந்த நோட்டிபிகேஷன் பார்ல நம்ம அதிகமா யூஸ் பண்ற ஆப்ஸ் எல்லாமே வந்து பின் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணீங்கன்னா கீழே வந்து ஒரு பிளஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஆப்லாம் வந்து அந்த நோட்டிபிகேஷன் பார்ல வந்து பின் பண்ணுமோ அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி அந்த ஐகானை கூட நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட நோட்டிபிகேஷன் பாரை மேல இருந்து கீழே இழுக்கிறீங்க அப்படின்னா அதுல எடிட் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து டைல்ஸ் 1, டைல்ஸ் 2 அப்படின்ட்டு வந்து சேவ் ஆயிருக்கும். ஸோ அந்த டைல்ஸ் 1 அப்படின்றத கொண்டு போயிட்டு மேல நோட்டிபிகேஷன் பேனல்ல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எப்பெல்லாம் அந்த நோட்டிபிகேஷன் பாரை கீழே இறக்குறீங்களோ அதுல வந்து இந்த ஆப் வந்து தெரியும். ஸோ நீங்க ஈஸியா அந்த ஆப் வந்து ஓபன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அதிகமா யூஸ் பண்ற ஆப்ஸ் வந்து நோட்டிபிகேஷன் பார்லயே வந்து அசஸ் பண்ணிக்க முடியும். உங்க போன்ல நீங்க டெலீட் பண்ண போட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்றதுக்கு ஃபைல் ரெக்கவரி அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்பை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போட்டோ ரெக்கவரி, வீடியோ ரெக்கவரி அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க எதை ரெக்கவர் பண்ண போறீங்க, எக்ஸாம்பிளுக்கு போட்டோ அப்படின்னா போட்டோ ரெக்கவரி அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆயிட்டு உங்க போன்ல இப்போ இருக்க போட்டோஸ், அதுக்கப்புறம் டெலீட் ஆன போட்டோஸ் இது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி வந்து காட்டும். ஸோ அதுல உங்களுக்கு டெலீட் பண்ண போட்டோவை ரொம்ப ஈஸியா வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ பிளே ஸ்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் ரெக்கவரி அப்படின்றதுக்காக நிறைய ஆப்ஸ் வந்து இருக்கு. அதுல நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் இது வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு போட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்பை தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கடைசியா பார்க்க போறது ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப். இந்த ஆப் மூலமா ஃப்ரீயா நம்ம போன்லயே வீடியோஸ் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட நேம் வந்து VN. இந்த நான் இப்போ வரைக்கும் சொன்ன எல்லா ஆப்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த ஆப்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆப்ல நம்ம வீடியோஸ்க்கான கலர் கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும், அதை வந்து ட்ரிம் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கு ஃபில்டர், எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அதை விட முக்கியமான விஷயம் இதுல அவங்க ஏற்கனவே எடிட் பண்ணி ஒரு டெம்ப்ளேட் வந்து வச்சிருப்பாங்க. நீங்க எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு ரீல் எடிட் பண்ண போறீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்ல உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் வீடியோ மட்டும் அதில் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு வீடியோ அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க போன்ல அதிகமா வீடியோஸ் எடிட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப்பை ட்ரை பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபைனலி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல பார்த்தா இந்த 5 யூஸ்ஃபுல் அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்க போயிட்டு ரொம்ப ஈஸியா நீங்க இந்த ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல பார்த்தா இந்த 5 அப்ளிகேஷன்ல எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பாய்.